அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 உள்ளாக நால்வகை கோட்டை பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை கள்ளப்புலனும் காட்டை வெட்டி கடலிட்டெரித்திட்டால் காணலாம் வீட்டை. கடுவெளி சித்தர். அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அங்க இருக்கிற ஈஸ்வரன் கோயில்ல சாமி உத்தரவு கேட்கணும். அதுபடி நாங்க அங்க உத்தரவு கேட்டு அங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதியும் கிடைச்சாச்சு. சித்தர்கள்ல யாரையாவது ஒருத்தரை நான் பார்க்க முடியுமா? உங்க வேண்டுதல் தீவிரமா இருந்தா கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும். நீங்க தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, மெய்ஞான பாதையில் ஏறு, சுத்த வேதாந்தம் வெட்ட வெளியினை தேறு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமா மழி கூறு, நலம் உண்டாகட்டும். உன் கையை நீட்டு. சாமி, சாமி, பாரம் தாங்கல. இப்பொழுது உன் கையை பாரு.
என்ன மோகன் சார் இன்னும் கிளம்பலையா? ஊர் எல்லைக்கு போறதுக்குள்ள சித்தரை பாப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. சரி வாங்க சார் போலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையில். ஏன் கண்மணி ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏய், என்கிட்ட போய் சொல்றியா நீ? உன் மூஞ்சி பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஏதோ ப்ராப்ளம். என்னது? இல்ல, நாளைக்கு நீங்க 2 பேரும் ஊருக்கு போயிருவீங்க. அப்புறம் வீடே வெறிச்சோடி இருக்கும். அதை நினைச்சு எனக்கு இப்பவே கவலை வந்துருச்சுப்பா. என்னம்மா பண்ண சொல்ற? உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு போகணும் தான் எனக்கும் ஆசை. அப்படி உன்னை அழைச்சிட்டு போனா அப்புறம் அத்தானே யாரை கவனிச்சுக்குவாங்க? டாட், நீங்க இன்னைக்கு எங்களோட சாப்பிடுறீங்க. வாங்க. விஜய் ப்ளீஸ், நான் எவ்வளவு சாப்பிட போறேன்? கொஞ்சம் சாப்பிட போறேன். அதுக்கு நான் ஸ்ட்ரெயின் படிக்கணுமா? நோ, யூ கோ டாட், ஹெட். நீங்க வரீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நோ, தேர் இஸ் நோ ஸ்ட்ரெயின். கம் ஆன், கம் ஆன். ஓகே Come on. ஓகே ஓகே. கேர்ஃபுல், கேர்ஃபுல். யா, ஹோல்ட் பண்ணுங்க. கம் ஆன், தட்ஸ் கிரேட். That's all, Dad. தேங்க் யூப்பா. இந்த மாதிரி தினம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க 2 பேரும் இங்கே என் கூட இருந்தா நான் நடந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா நீங்க தான் ஊருக்கு கிளம்பி போயிடுவீங்களே. அதான் கண்மணி இருக்காளே. கண்மணி தான் உன் கூட வர போறா. Dad, கண்மணி எதுக்காக எங்க கூட வரணும்? அவ வந்துட்டா உங்களை பாக்குறதுக்கு யார் இருக்காங்க? என்ன பாக்குறதுக்கு ஆளா இல்ல, சர்வன்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களே, எனக்கு என்ன கவலை? Dad, கண்மணி பாக்குற மாதிரி மத்த சர்வன்ஸால உங்களை பார்க்க முடியுமா? டேய், கண்மணி சின்ன பொண்ணுடா. இந்த வயசானவன் பாத்துக்கிறதுலயே அவன் காலம் போகணுமா என்ன? அவ உன் கூட வரட்டும். கண்மணி உங்களையும் பாத்துக்குவா, வெளி உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இல்ல மாமா, நான் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு. மத்தவங்க எடுத்த முடிவு கிடையாது, நான் எடுத்த முடிவு. நீ ஏத்துக்கணும். இட்ஸ் மை ஆர்டர். வெல் கண்மணி, என்ன அப்பா அடிக்கிற மாதிரி அடிக்க, நீ அழற மாதிரி அழறிய. டிராமா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ விஜய், மாமாவோட இந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கே இப்பதான் தெரியும். விஜய், அவளை ஏன் நீ குத்த சொல்ற? இதை நான் மட்டும் எடுத்த முடிவு. சரி டாட், கண்மணி எங்க கூட அனுப்புறதுக்கு இப்போ என்ன அவசியம் வந்தது? அவசியம் வந்திருக்கு விஜய். எத்தனை நாளுக்கு அடுத்து விட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்க? கண்மணியும் ரசமணீஸ்வரர் கோயில் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால கண்மணி உங்களோட நாளைக்கு வர்றா. இல்ல மாமா, அது வந்து யாரும் இதை பத்தி பேச வேண்டாம், நான் சொன்னதான் முடிவு. டாட், உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல, அப்படிதானே? கண்மணி உங்களோட ஸ்பைய என்ன வேவ் பார்க்கறதுக்கு அனுப்புறீங்க. ஆனா நாங்க போறதே உங்களோட கனவு ஆசையை நிறைவேற்றத்தான். அது மட்டும் மறந்துடாதீங்க. எஸ், என்னோட கனவை நிறைவேற்ற நீ நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்ல, அதுக்குதான். உன் அப்பாவை நீ தான் சரியா புரிஞ்சிக்கல. வேவ் பார்த்து உன்னை கட்டுப்படுத்த முடியுமா என்ன? டாட், நீங்க என்ன சொன்னாலும் அது என்னால ஏத்துக்க முடியாது. விஜய், நீ சொல்ற மாதிரியே நான் வேவ் பார்க்க அனுப்பினாலும் உனக்கு ஏன் எவ்வளவு குற்ற உணர்ச்சி? அப்ப நீ தப்பு பண்றியா? நோ நோ டாட். அப்ப நீ எவ்வளவு பதட்டமாகற? எனக்கு ஒன்றும் பதற்றம் இல்லையே. அப்புறம் என்ன, உட்கார்ந்து சாப்பிடு.
இல்ல அது வேணாம், வச்சிருங்க. இப்போ எதுக்காக கண்மணி எங்க கூடவே வந்தாகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? இது பாரு, உங்க 2 பேர் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்மணி உங்களை வேவு பார்த்து எனக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. ஆனா உங்களை எந்த தப்பு செய்ய விடாம பாத்துக்குவான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்மணி மாமா, இவங்களை பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கண்மணி, விஜய்க்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு என்ன இல்லைன்னு உங்க அப்பா கவலைப்படுறான். அப்போ நீயும் அவன் பக்கத்துல இருந்தா தானே உன்னுடைய அருமை புரியும். அதுக்காகவும் தான் நான் உன்னை அங்கே அனுப்புறேன். மறுக்காம போயிட்டு வா. என்ன, உன் கையால சமைச்ச சாப்பாட்டை இனி நான் சாப்பிட முடியாது. ஆனா அந்த கொடுப்பனை என் மகனுக்கு கிடைக்குது இல்ல, எனக்கு அந்த சந்தோஷம் போதும். விக்ரமன் சார், வாங்க கண்ணன். உட்காருங்க. அப்புறம் என்ன விசேஷம்? எந்த விஷயம் இல்லை சார். வயலுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தேன். அதான் போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போகலான்னு. அங்கே ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. உங்ககிட்டேருந்து ஏதாவது புக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு படிக்கலான்னு. ஓ, தாராளமா. அங்க இருக்கிற புக்ஸ்ல எது வேணுமோ எடுத்துக்கங்க. சரி சார். இவன் எங்க இங்க வந்தா? இவன் நம்மளை பார்த்தா நம்ம வேலையை காலி பண்ணிடுவானே. சார், இந்த புக் எடுத்துக்கிறேன் சார். எடுத்துட்டு போயிட்டு 2 நாளாக கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் அவசரம் இல்லை, படிச்சுட்டு மெதுவாக கொடுங்க. நன்றி சார். அப்புறம் வரும்போதே கவனிச்சேன், வாசனை தூக்கலாக இருக்கு. நீங்களே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லப்பா, நான் எங்க சமைக்கிறது? ஒரு பொண்ணு வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட கீரை கூட்டு செய்யறாங்க. அதான் வாசனை தூக்கலா இருக்கு. பரவாயில்லையா சார்? இப்பயாவது உங்களுக்கு ஆளை வச்சு சமைக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ நாள் தான் சார் ஒரு மனுஷன் பிரெட்டையும் பண்ணி தின்ட்டு வாழ முடியும்? ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், கீரை வாசனை பயங்கரமா இருக்கு. எங்க அக்கா கீரைன்னா அவ்வளோ உயிர் சார். பாக்கி எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா. எங்க அம்மா எப்பயும் அந்த கீரையை சாதத்துல பிசைஞ்சு கொடுத்தாலும் அப்படி விரும்பி சாப்பிடுவா. அப்படியா? அப்ப கொஞ்சம் கீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்களேன். ராணி, ராணி. ஐயா, கண்ணன் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. எனக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லை. அன்னைக்கு ரோட்ல நடந்து வரும்போது ஜுர வேகத்துல திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்ப இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா. நான் இப்படி பிரெட்டும் பண்ணும் சாப்பிட்டுட்டு கிடக்கிறத பார்த்து, ஐயா நான் வேணா உங்களுக்கு சமைச்சு தரேன், எனக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். சரி, நமக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவளுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்குமேன்ட்டு சரி. ராணி, கண்ணன் சிஸ்டருக்கு கீரைனா ரொம்ப இஷ்டமா. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கூட வீட்டுக்கு கொண்டு போக. ஐயோ சார், காக்க கீரை தான் நான் பிடிக்கும்னு சொன்னேன். அம்மா தினமும் அதுதான் சமைச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படியே போயிட்டு வரேன் சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லு கண்ணன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த பொண்ணு சமைச்சு நீங்க சாப்பிட்றது ரொம்ப தப்பா படுது சார். ஏன் கண்ணன், சின்ன பொண்ணா இருக்கா? நான் இங்க தனியா இருக்கேன். இது சின்ன கிராமம்.
ஊர்ல யாராவது தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுறீங்களா? சேச்சே, அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல சார். அவ்வளோ தினமும் வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிற பொண்ணு, நீங்களும் எங்கள் ஊரில் தங்கியிருக்கீங்க. பார்க்க போனால் நாங்கள் தான் சார் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது அரேஞ்ச் பண்ணி தரணும். வெளியூர்லேருந்து வந்து ஒரு பொண்ணு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு எதுவும் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் என்ன? எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். நான் வேணா அம்மா கிட்ட சொல்லி தினமும் சமைச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா சார்? கண்ணா, பிரசிடண்ட் ஐயா வீட்டிலேருந்து கூட சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. சமைக்கிறதுக்கு ஆளும் அனுப்புனாங்க. என் ஒரு ஆளுக்காக எதுக்குன்னு சொல்லி வேண்டான்னுட்டேன். இந்த பொண்ணுகிட்டையும் அப்படிதான் சொன்னேன். அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற வேலை, உங்களுக்கு சமைச்சு போட்டு வருமானம் வந்தா அலைச்சல் குறையும்னா. படிக்கிற தங்கச்சி இருக்கா, அவள் படிப்பு செலவுக்கு ஆகும்னு சொன்னா. அதனால சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். வெளியூர் பொண்ணை வேலைக்கு சேர்த்துட்டதுனால நீங்க ஒன்றும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஒரு பொண்ணுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டேங்க. இனிமேல் நான் எப்படி சார் அதை மறக்க முடியும்? நான் வரேன் சார். வாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க ஊருக்கு கெஸ்ட்டாக வந்து தங்கிட்டு ஒரு வெளியூர் பொண்ணை வச்சு சமைச்சு சாப்பிட்றத அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாரு. அதான் வீட்டிலேருந்து வேணா சமைச்சு கொண்டு வந்து தரேன்னு சொன்னார். அதெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணுக்கு செய்கிற உதவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். அவன் என்னை மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேனோ அதை முடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஐயா, எனக்காக பறிஞ்சு பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, கண்ணா உங்க அக்காவுக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரே, நான் வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுங்களா ஐயா? குட். கண்ணு உன்னை வேலைக்கு வச்சிக்க கூடாதுன்னு சொல்றான். நீ அவங்க அக்காவுக்கு கீரை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்ற. உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணை வீட்டுக்கு கீரையை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுல உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நான் கொடுத்துட்டு வரேங்கய்யா. நல்லதுமா, உடனே போயிட்டு வந்துரு, இல்லைன்னா சூடு ஆறிடும். சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கய்யா. கண்மணி, என்னை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ இவங்கள பாத்துக்கோ, சரியா? சரிங்க மாமா. ஓகே டாட், நாங்க கிளம்புறோம். ஓகே விஜய், ஆல் தி பெஸ்ட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இது பாரு, எப்போ இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீனும் மட்டும் நினைக்காத. மீறி அந்த ஊருக்கு எந்த நல்லதும் செய்ய முடியாது. டோன்ட் வரி டாட், நான் பாத்துக்கிறேன். அப்பா ஜாகிரதையா பாத்துக்கோங்க, சரியா? சரிங்க. ஓகே டாட், பை. ஓகே, டிரைவ் சேஃப்லி. ஷூர் டாட், பை. பை. மாம்ஸ், நான் வெயிட் பண்றேன். அத்தான், நீங்க உடம்ப பாத்துக்கங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, வரட்டுமா? ரைட். ஓகே. ஓகே மாமா, நான் போயிட்டு வரேன். நல்லருமா, நல்லருமா, நல்லரு.